கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக வழக்கறிஞர் காயல் அகமது சாய்ப்பவர். சார் வணக்கம். வணக்கம். திருப்புவனம் வழக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அண்மையில மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினது. திருப்புவனம் வழக்கு திருப்பம் தரும்னு பார்த்தோம்னா, திருமங்கலம் வழக்கு தற்போது திருப்பம் தந்து கொண்டு இருக்கிறது. கூடுதலா பார்த்தோம்னா, அந்த காவல்துறையில புகார் குடுத்த பெண்மணி நிகிதா மீதே பார்த்தோம்னா, பல்வேறு புகார்கள். மிகப்பெரிய ஒரு மோசடி ஒரு ராணியா இருந்திருக்காங்க. சர்வதேச அளவுல இவங்கெல்லாம் குற்றம் சாட்டப்படக்கூடிய ஒரு நபர் தற்போது வெளியில திரியிறாங்கன்ற மாரி தான் பார்க்க முடியும். இன்றைய தினம் பார்த்தா கூட தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய திருமாறன் அவர்கள் கூட இவங்க என்னுடைய ஒரு 3வது மனைவின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லி ஒரு அழுகாத குறையா பேசியிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? ஃபார்வர்ட் பிளாக் உடைய அந்த கட்சியினுடைய தலைவர் நிர்வாகி திருமாரஞ்சியுடைய பேட்டியை நானும் பார்த்தேன். மிக அதிர்ச்சியா இருந்துச்சு. சொல்லும்போது இந்த நிகிதா தான் அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானே வந்திருப்பேன். ஆசையா நான் தலைக்கு தாலி கட்டின மனைவி பொண்டாட்டி. அவங்க ஃபேமிலில இருந்து 15 பேர் தான் கல்யாணத்துக்கு வந்தாங்க. நான் அவ்வளவு விஐபியை கூட்டு வச்சு மேரேஜ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நைட்லயே ஓடி போயிட்டேன் அம்மா. போய் என்னோட பஞ்சாயத்து பண்ணி அவங்க அப்பாக்காரரு, அதாவது அவர் டிப்டி கலெக்டரா இருந்திருக்காரு, சப் கலெக்டரா இருந்திருக்காரு. யாரு? நிகிதாவுடைய அப்பா. 10 லட்சம் ரூபாய் அண்டர் கிரவுண்ட்ல வாங்கிட்டு தான் டிவோர்ஸே சைன் பண்ணி கொடுத்தாங்கிற அளவுக்கு சொல்றாரு என்று சொன்னால், இந்த நிகிதா எந்த அளவுக்குள்ள ஒரு டுபாங்குறான ஆளுங்கிறது தெளிவா தெரியுது. அப்ப இவங்களுக்குள்ள இன்ஃபுளுன்ஸ், அவருடைய அப்பா ஒரு கலெக்டர் ஐஏஎஸ் ஆபீசரா இருந்த காரணத்தால கீழே தமிழ்நாட்டில இருந்து டெல்லி வரைக்கும் உள்ள அந்த நெட்வொர்க்ல அவங்க நிறைய ஐஏஎஸ் ஆபீசரை பழக்கம் முடித்து வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில அந்த மதுரையில இருந்து திருமலங்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எல்லா மாவட்டத்துடைய எஸ்பிகளும் இவங்க கண்ட்ரோல்ல இருக்கும் போல தெரியுது. 2011 நிகிதா மேல ஒரு வழக்கு. பல லட்சம் பேர், பல லட்சம் கோடியை தாண்டிட்டுன்னு வைங்களேன். அந்த ஒரு ஆளு பேட்டி கொடுக்கிறார். நிகிதாட்ட நான் மட்டுமே கிட்டத்தட்ட 3 பேர் சேர்ந்து 16 லட்சம் கொடுத்தோம். ஒரு பெரிய பட்டியலே எடுக்கிறார். சென்னையில ஒரு 4 பேரை சொல்கிறார், மதுரையில 4 பேரை சொல்கிறார். இவங்க எல்லாம் பணம் வசூல் பண்ணியிருக்காங்க லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில். என்ன அரசாங்க வேலை வாங்கி தருகிறோம் என்ற பெயரில பணத்தை வாங்கி மோசடி செய்த புகார் இருக்கிறது. திருமங்கலம் காவல் நிலையத்துல, மதுரை திருமங்கலம் காவல் நிலையத்துல 2011ஆம் ஆண்டு நிகிதா அவருடைய தாயார் சிவகாமி மேல புகார் இருக்குது. 14 வருஷம் என்ன செஞ்சாங்க? 14 வருஷம் அந்த புகாரை வாங்கி வைத்துக் கொண்டு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க காவல்துறை? எவ்வளவு மெத்தன போக்கு பாருங்க. அப்ப காவல்துறைக்கும் இந்த சிவகாமிக்கும் நிறைய லிங்க் இருக்கு, கண்டிப்பா தெரியுது. காவல்துறையில் இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகளுக்கும் இந்த நிகிதாவுக்கும் நிறைய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது தெளிவா தெரிகிறது. இவங்களோட புகார்ல வாங்கி கொண்டு தனிப்படை அமைத்து அநியாயமாக ஒரு இளைஞரை அடித்து கொண்டு விட்டார்கள் என்று ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. லாக்அப் டெத்துகள் ஏதோ நடந்திருக்குங்க. காவல்துறை விசாரணை கூட்டு போய் அடிச்சு நிறைய பேர் ஜெயராஜ் பெனிக்ஸ் வாய் ஆட்களை கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை விட அதிகமா குஜராத்லயும், மத்திய பிரதேசத்திலையும், மகாராஷ்டிராலையும், உத்தரப்பிரதேசத்திலையும் கடும் கடும் கரும்பு உணவமாக இருக்குது. ஆனா தமிழ்நாட்டில் நடக்குது. அந்த அளவுக்கு இல்லாவிட்டால் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி டெத் நடக்குதுன்னு வைங்களேன். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பேக்ரவுண்டு கொண்ட, பின்னணி கொண்ட ஒரு பெண்மணிகிட்ட பெட்டிஷனை சொன்னாங்க. அது பெட்டிஷன் வாங்காம, எந்த விதமான எழுத்து ரீதியான புகார் வாங்காமல் நீங்க இவங்க அடிக்கிறாங்கன்னா, அடித்து கொண்டிருக்காங்கன்னா, அந்த காவல்துறை நம்ம என்னவென்று சொல்றது? அவ்வளவு மோசமான பேக்ரவுண்டா இருக்கு. நிகிதாவுடைய பேக்ரவுண்டை நம்ம நோண்டி பார்க்கும்போது அசிங்கமா இருக்கிறது. குறிப்பா முழுக்க அவங்க பாஜகவுடைய ஊதுகளா இருக்கிறாங்க. சங்கி கூட்டத்தோட ஃபுல்லா அவங்க போட்டிருக்கிற ட்விட்டர் பதிவு, அவங்க போட்டிருக்கிற பேஸ்புக் பதிவு, அவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஆர்மியில அவங்க இருப்பார்கள் சந்தேகம் வருகிறது. சந்தேகம் அவ்வளவு போயிருக்கிறது. இதுல கூடுதலா பார்த்தோம்னா, இப்ப யார் இந்த நிகிதான்ற மாதிரியான பல்வேறு மோசடி புகார்ல மட்டும்தான் பல்வேறு ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா பார்த்தாக்கணும்னா கூட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட இதைத்தான் பேசுறாங்க. இவங்க எந்த பின்புலத்தை சேர்ந்தவங்க? ஏன்னா கடந்த காலங்கள்ல பார்த்தோம்னா 2011 துணை முதல்வராக இருந்த மு.க.ஸ்டாலின் அவங்களுடைய பிஏ குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. தற்போது அவங்களுடைய செயல்பாடு என்ன? இவங்க யாரு? உண்மையிலேயே இவங்க நிகிதா என்ற பெண் யார் சார்? ஒரு சீட்டிங் பேர் வழி எனக்கு மோடியை தெரியும், டொனால்டு ட்ரம்ப தெரியும் செய்வாங்க. டொனால்டு ட்ரம்ப தெரியும், எனக்கு ஈரானுடைய அல் கொமேனியை தெரியும் சொல்லத்தான் செய்வாங்க. அதன் அடிப்படையில இங்க அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞரை தெரியும், துணை முதல்வர் இருந்த
ஸ்டாலினை தெரிஞ்சு உதாரணம் விடுறது தானே. அப்படி விட்டா ஆனா அவங்களுடைய ஒரிஜினல் பேக்ரவுண்ட பார்க்கும்போது முழுக்க முழுக்க அவங்க பாஜக ஆதரவால தெரியுது. பிரதமர் மோடியை புகழ்ந்து நிறைய விஷயம் எழுதியிருக்காரு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு சென்ற சங்கராச்சாரியர்கள் அந்த போட்டோவை போட்டு மோடி போஸ்ட் கொடுப்பார்ல, அதை போட்டு மேல வந்து ஒரு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவருடைய போட்டோவையும் போட்டு, அதாவது இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்து ஒன்று கூடுவாங்கல்ல பிஷப் பண்ணலாம், அந்த போட்டோ இருக்கு. அதுக்கு மேல இஸ்லாமியர் பக்ரீத் பிறநாள கொண்டாடுவாங்கல்ல, இப்போ ஒண்ணா இருப்பா எல்லா அரசியல்வாதிகள் வந்து நோன்பு கஞ்சி குடிப்பாங்க, அந்த போட்டோவை போட்டுட்டு இந்த அம்மணி எழுதியிருக்கு நிக்கிதா. ஃபர்ஸ்ட் 2 போட்டோவும் சரி என்று சொன்னால், பிரதமர் நிக்கிற சங்கராச்சாரியர் போட்டோ எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க கேக்குறாங்க. நாங்க எங்க எங்க தப்புன்னு சொன்னோம்? மோடி வந்து முழுக்க முழுக்க RSS தெரிஞ்சதான் நாங்க வந்து பிரதமர் சொல்லிட்டு இருக்கிறோம். யாரும் தவறுன்னு சொல்லவே இல்லை, யாரும் சொல்லவே இல்லை. அவரு வந்து மோடி சங்கராச்சாரியோட தான் நிப்பாரு. அவர் மதச்சார்பற்ற கொள்கையில வந்து கொஞ்சம் கூட வந்து இல்லாதவர் தான் தெளிவா நடவடிக்கை காட்டி கொண்டுதானே இருக்குது. அதுக்கு எழுதியிருக்காங்க ஒண்ணு. 2வது அண்ணாமலையை புகழ்ந்து எழுதியிருக்காங்க. அண்ணாமலை அப்படி செஞ்சுட்டார், அண்ணாமலை இப்படி பண்ணி விட்டார். அனைத்து பாஜகவுடைய நிறைய நிர்வாகியோட நின்று போஸ்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குல்ல, ஆடை எடுத்து அவங்க முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு போஸ கொடுத்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, தயவு செய்து அந்த ஆட்டை அறுக்காதீங்கிறாங்க. எதை சொல்றாங்கன்னு தெரியல, அண்ணாமலை சொல்றாங்களா வேற யாரையும் சொல்றாங்களா தெரியல. சைவ சித்தாந்தத்தை பத்தி அண்ணாமலை நீங்க சொல்லணுமா? இல்லைங்க கேட்கிறேன். அண்ணாமலை ஆறுமே எடுத்துக்கிட்டு ஆட்டை காமிச்சு அறுத்துறாங்க பாவம்னு சொல்றாங்கன்னா யார சொல்கிறா சூசாமா என்று தெரியவில்லை. அந்த உள்குத்து அரசனுக்கு போக தெரியும். இவர் சைவ சித்தாந்தத்தை மாதிரி பேசுறாங்க. ஆனா இவருடைய கணவர் திருமாறன் சொல்றாரு, எனக்கு முன்னாடியே அவங்க 3 கல்யாணம் பண்ணியிருக்காங்க, 15 நாள்ல 3 கல்யாணம் பண்ண சீட்டிங் பேர் வழி அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமாக வந்து நகை மேட்டரே இருக்காது. நகையெல்லாம் இவங்க களவு கொடுத்துருக்கே மாட்டாங்க. இவங்களுக்கு வேலையே வந்து போலீஸ் துறையை சில ஆட்சியுடைய போலீஸ் ஆபீசர் பேரெல்லாம் சொல்றாரு திருமாறன். போலீஸ் ஆபீசர் அவனை என்ன பாடுபடுத்துறாங்க அப்படின்னு அர்ஜுன் சம்பத்தை வைத்துக் கொண்டுதான் பேசுகிறார். அப்ப அவரு ஒரு சங்கி கூட்டம் இருக்கு. அப்ப எல்லாமே சங்கிகளா இருக்குது. திருமாறன்ஜி வந்து மேரேஜ் பண்ற அளவுக்கு இந்த நிகிதா போறாங்கன்னா எப்படி பேக்ரவுண்டு யோசிங்களேன், சிந்திங்களேன். அப்ப அவரே சொல்கிறார், இவங்க வந்து நிச்சயமாக இது இருக்காது, அந்த நகை மேட்டரே இருக்காது. நம்ம கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம கார்ல செல்றோம், நகையை கலட்டி கார்ல வைப்போமா? சரி வைத்தாலும் நான் கேட்கிறேன், இப்ப அப்படியே கார்ல கலட்டி வச்சுக்கிறோமா ஒரு பேச்சுக்காக வேண்டி? கோயிலுக்கு நகை போட்டு போக வேண்டாம், பக்தி ஒரு உச்சகட்டத்துல வச்சு அப்படிலாம் கிடையாது. கோயிலுக்கு நிறைய பேர் நகை போட்டு வர்றாங்க. சரி பேச்சுக்காக வந்து நகையை கலட்டி வச்சாலும் வச்சுக்கிறோமே? யாருன்றே தெரியாத அஜித் குமார் கையில கார் சாவி கொடுப்போமா? கார்ல நகை இருக்குன்னு தெரியுது, அது எப்படி கார் சாவி கொடுக்க முடியும்? சிந்தனைக்கு வருதா இல்லையா? அப்ப இதுல இருந்தே தெரியல, அப்ப குதிரைக்குலாம் தெரியுது. அப்ப சார் கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்றாரு அவர். அஜித் குமார் எனக்கு கார் ஓட்ட தெரியாதுப்பாங்கிறாப்ல. அப்ப காரை ஓட்டினது யாரு அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன்ல 5 பேரை விசாரிச்சிருக்காங்க. புரியுதா? அப்போ அந்த கார்ல நகையும் இல்லை. திருமாறன் சொல்ற மாதிரி அந்த நகைங்கிறதே டுபாங்கூர்னு தெளிவா தெரியும். ஏன்னா அவ்வளவு ட்ராக் ரெக்கார்டு மோசமா இருக்குங்க. இந்த அம்மனிபுர ட்ராக் ரெக்கார்டு அவ்வளவு மோசமா இருக்குது. அவங்க வந்து எழுதுறாங்க கண்ணா பின்னாண்டி. மோடியுடைய படத்தை போட்டு இவருடைய படத்தை போட்டு பிஜேபியுடைய கேம்பெயின் அதை போட்டு சிலாகித்து எழுதியிருக்காங்க. எப்படி தெரியுமா? அப்படின்னு முழுக்க முழுக்க இவங்க வந்து ஒரு RSS உடைய வந்து ஊழிய பெண்ணா இருந்திருக்க வேண்டும், அல்லது வந்து ஏதாவது ஒரு சங்கீத ஒரு பிரச்சார பீரங்கியா இருந்திருக்க வேண்டும். இந்த மாதிரியான அண்ணாமலையை வாழ்த்துறது, பிரதமர் மோடியை வாழ்த்துறதை வச்சு மட்டுமே அவங்களை சங்கின்னு முத்திர குத்திட முடியுமா? இல்லைங்க, நம்ம அப்படி சொல்லவில்லை. அவங்க சங்கியா இருக்கிறது சங்கி இல்லாம இருந்துட்டு போகட்டும். செய்த இந்த மாதிரி ஒரு ட்ராக் ரெக்கார்டு பெண்மணியை வந்து நீங்க எப்படி போலீஸ் அணுகிருக்க வேணும்னு நான் கேட்கிறேன். அதுக்காக பாஜக தப்பு செய்ய மாட்டாங்களா? சரி பாஜக மத்த கட்சிக்காரன் தப்பு செய்ய மாட்டாங்க, அப்படி இருக்க வேண்டாம். இந்த பெண்மனுடைய பின்புலம் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பாஜகவுடைய வந்து பிரச்சார பீரங்கியா செயல்பட்டு இருக்காரு. முருகன் மாநாட்டுக்கு முருகன் மாநாட்டை அவ்வளவு சிலாகித்து எழுதி ட்வீட் பண்ணி அதுல வந்து கலந்து கொண்டு அந்த புகைப்படத்தை எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. சரியா? அவருடைய கடந்த காலம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 வருஷமா வந்து அந்த சோசியல் மீடியால ஆக்டிவா தான் இருந்திருக்கிறாங்க. அனைத்துமே பாத்தீங்கன்னா RSS சித்தாந்தத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க வந்து பாஜகவுடைய இதை சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இருக்கட்டும். இப்போ ADSP சுகுமாரன், மானாமதுரை DSP இவங்க எல்லாம் பேர்கள்லாம் அடிபடுது. அவங்களுக்கும் இந்த நிகிதாவுக்கும் என்ன டீலிங்கு? அதாவது சிவகங்கை மாவட்டத்துல நடந்த ஒரு திருட்டு புகாருக்கு
மானாமதுரையில இருந்து எப்படி வந்து ஸ்பெஷல் டீம் வச்சாங்க? யார்கிட்ட கேட்டு வச்சாங்க? சிவகங்கையில ஸ்பெஷல் டீம் கிடையாதா? கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக அவ்வளவு அப்பட்டமான விதிமீறல், அனைத்து சட்டங்களையும் குப்பையில தூக்கி போட்டிருக்காங்க. போட்டுட்டு காவல்துறை அடிச்சு கொள்றாங்க யார? அஜித் குமார். அந்த அளவுக்கு இந்த நிகிதாவுக்கும் காவல்துறைக்கு என்ன டைப்னு கேக்குறேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த கேள்வி எல்லாம் பார்க்கும்போது தாய்ப்பா ஏன் 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில துள்ளுன ஹெச் ராஜா இப்ப ஏன் சைலண்ட் ஆயிட்டாரு? சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு. மியூட்ல வச்சாச்சா அவரை? என்னெல்லாம் சொன்னாரு? அஜித் குமார்ங்கிற இந்துவுக்கு வந்து நடந்த கொடூரத்தை யாரு தட்டி கேட்பது? இப்ப சொன்னார. ஜெயராஜ் பெனிக்ஸ் வந்து ஒரு கிறிஸ்துவர், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் என்பதா எல்லாம் குரல் கொடுத்தீங்க. இன்றைக்கு வந்து சிவகங்கையில ஒரு இந்து கொல்லப்பட்டிருக்கிறார். ஸ்டாலின் அரசு என்ன செய்யறது? இதான் திராவிட மண்டலாண்டு ஆளை காணாம. இப்ப என்ன கதை? சந்தேகம் வருதா இல்லையா? இல்ல இன்றைய தினம் கூட பார்த்தா கூட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன போட்டிருக்காருன்னா 3 கேள்வி எழுப்பியிருக்காரு. அதை எப்படி துணை முதலமைச்சர் அன்றைய 2011 துணை முதலமைச்சரா இருந்த ஸ்டாலினுடைய பிஏ தெரியுன்ற மாதிரி 3 கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்றைய தினமே வந்து அந்த பெண் வந்து சங்கீதான்ற மாதிரியான ஒரு கருத்து வரதை எப்படி பார்க்கலாம்? நான் என்ன கேக்குறேன், நான் இப்படி சொல்லட்டா? அவங்களுடைய தந்தை நிகிதாவுடைய வந்து ஃபாதர் வந்து டிப்டி கலெக்டர், ஐஏஎஸ் ஆபீசர். அவருக்கு டெல்லி வரைக்கும் இருக்கான். ஜி சுதாவா லதாவா அப்படில பேர்ல உள்ள ஆட்கள் எல்லாம் சொல்றாங்க. என்ன கரண்ட்ல இருக்காங்க, டெல்லியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குதான். ஏன் அவங்க சொல்லி செஞ்சிருக்க கூடாது? இன்றைக்கு ஜெயக்குடி மேடம் வந்து புதுசா நினைச்சிருக்காங்க, வந்திருக்காங்க. இந்த மாசம் தான் பதவி ஏற்றிருக்கிறாங்க சிவகங்கை மாவட்டத்துக்கு கலெக்டராக. ஏற்கனவே போன வாரம் தான் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி போனாரு அந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு நலத்திட்டங்களை வைக்கிறது, அரசு சம்பந்தமான விழாக்கள் கலந்து கொள்வதற்கு. ஜெயக்குடி முழுக்க முழுக்க வந்து செக்ரட்டரியேட்ல இருந்து ஒர்க் பண்ண 2011 பேட்ச் அவங்க ஐஏஎஸ் ஆபீசர். இப்படி ஒரு மூவ்மெண்ட் நடந்த பிறகு ஒருவேளை வந்து சிவகங்கை மாவட்டம் குறிவிக்கப்பட்டுட்டோம், அதுக்கு இந்த அம்மா பயன்படுத்தப்பட்டாங்களோ? இப்படி யோசிக்க கூடாதா? நயினார் நாகேந்திர மாமா அப்படி யோசிச்சாரா? நம்ம இப்படி யோசிக்கலாம்ல. அதாவது சிபிஐ கையில கொடுத்தது ரொம்ப சிறந்த முடிவு. நான் கூட சில காலையில சொன்னேன், நம்ம தமிழ்நாட்டுடைய காவல்துறை வந்து ஸ்காட்லாந்து யார்டு நிகான காவல்துறை. கண்டிப்பா இங்க ஒரு ஐஜி லெவல்ல ஒரு ஆபீசரை போட்டால எல்லா மேட்டரும் வெளியே வந்துடும் என்று சொன்னேன். இப்ப அப்படி வெளியே வந்து உண்மையை சொல்லும் போது இருக்க சங்கி பிஜேபி சொல்லும் நம்ப மாட்டாங்கல்ல. இப்ப அதனால பாலை கொண்டு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செஞ்சாரு? பாஜக கோர்ட்ல போட்டாரு. சிபிஐ நீ வாப்பா. இந்த ஆளுநர் சிபிஐ. சிபிஐ யாரு? மோடி அமித்ஷாவுடைய ஆட்கள். உங்க கையிலேயே இன்வெஸ்டிகேஷன் தர, நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க பார்ப்போம், புலனாய்வு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்ப என்ன செய்வாங்க? இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து ஆக வேண்டும். ஒரு மாசத்துக்கு உள்ள எல்லா சிட்டிசன் எடுப்பாங்க. சிவகாமி எங்க போனா என்ன எங்க வந்தாங்கன்னு. இந்த பையன் அஜித் குமார் வந்து எந்த விதமான குற்றச்சில ஈடுபடாத பையனா இருக்கலாம். எந்த விதமான அவங்க பேக் ரெக்கார்டு வந்து பேடா ரெக்கார்டு இல்ல. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஒரு 10 ரூபா கூட எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. கால் ரெக்கார்ட்ஸ பார்த்து தெரிஞ்சுப்போம்ல. சிபிஐ வந்து நிகிதாவுடைய கால் ரெக்கார்டை வந்து எடுக்கும்போது யார் யாருக்கு அடிச்சா, எந்த டிஎஸ்பிக்கு பேசினாங்க, எந்த எஸ்பிக்கு பேசினாங்க, யார் அந்த சாருங்கிற கேள்வி இப்ப வரும்ல. எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. எடப்பாடியார் சவுண்ட காணோம். எதிர்க்கட்சி தலைவரு அவ்வளவு பயமா? எல்முருகன் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காப்ல. பாஜக இப்படியா ரியாக்ட் பண்ணுவாங்க? நம்ம என்ன சொல்லுகிறோம், இந்த நிகிதாவை ஃபர்ஸ்ட் குற்றவாளி A1 குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்று நாம சொல்லல. அவர் கணவர், முன்னாள் கணவர் சொல்றாரு. திருமாரஞ்சி சொல்றாரு. திருமாரஞ்சி உங்க ஆளுதான். ஆகவே சிபிஐ அதிகாரிகள் இதை கவனத்தில் எடுக்க வேணும். ஏற்கனவே கடந்த காலையில நம்ம பேசியிருக்கிறோம். கோர்ட்ல நடந்த விஷயங்கள், நீதி அரசர்கள் வந்து அந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசினது, காவல்துறைக்கு எதிராக வந்து எத்தனை விஷயங்கள் சொன்னது எல்லாமே பதிவு செய்திருக்கிறோம். ஆனா இப்ப வந்து நிகிதாவே டுபாகூர்னு இருக்கும்போது, அட பாவிகளை அநியாயமா கொண்டுட்டீங்களடா அப்படின்னு இருக்கு. இப்ப நிகிதாவுடைய பேக்ரவுண்ட பார்த்தா நமக்கு அதிர்ச்சியா இருக்குது. திருமாரஞ்சி சொல்ல ஏன் முன்னாட்டிங்கிறாரு. நிகிதாவுடைய சோசியல் மீடியா கணக்குகளை நம்ம பார்க்கும்போது அப்பட்டமா அவங்க சங்கி பாஜக காரகமா இருக்கிறாங்க. காவல்துறை விசாரணை, புலனாய்வுத்துறை விசாரணை எந்த கோணம் செல்லுங்கிறது பார்ப்போம். இந்த இறுதியா அந்த நிகிதா சம்பவத்து மூலமாக தமிழ்நாடு மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் சார்? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிக்கிறதும் பொய்.
நாமளா சிந்திச்சு நிதானமா முடிவெடுக்கிறதே மெய்ங்கிற மாதிரி தான் இருக்கிறது. என்னெல்லாம் சொன்னாங்க. முதல் நாள் பாத்தீங்கன்னா பயங்கரமான கஸ்டடியை வந்து இது எடுத்து நடக்கிறது. ஸ்டாலின் அரசு வந்து என்ன செய்யணும், இது பண்ணணும், வித்ட்ரா பண்ணாரு. முதலமைச்சர் இறங்க வந்து சாரி கேட்டார். அமைச்சர்களை வீட்டுக்கு அனுப்புனாரு. உதவிகளை அதை அறிவித்திருக்கிறாரு. சம்பந்தப்பட்ட அந்த 5 காவலாளியை வந்து கொலை வழக்கு பதியப்பட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சிவகங்கை மாவட்டத்து எஸ்பியை வந்து காத்திருப்பு பட்டியலுக்கு அனுப்பிட்டாங்க. சிபிஐக்கு வந்து வாலண்டரா வந்து என்ன செய்றாரு, முதலமைச்சரை வந்து என்ன பண்றாரு, இது பண்றாரு. அப்ப இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது தமிழ்நாட்டுல. இதே எடப்பாடியார் ஆட்சியார் தான் எப்படி இருந்திருக்கும். எடப்பாடியார் அண்ணனை வந்து நான் குறை சொல்ல வரல. எங்க மாவட்டத்துல 13 பேர் சுட்டு கொல்லப்படுறாங்க ஸ்டெர்லைட் போராட்ட இடத்துல என்ன சொன்னார் முதலமைச்சரா இருந்த நிலையில? நான் டிவியை பார்த்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொன்னார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் இல்ல. நிச்சயமாக வந்து திமுக கவர்மெண்ட்ல பிளஸ் அண்ட் மைனஸ் கண்டிப்பா இருக்கும். எந்த ஆட்சி நடந்தாலும் சரி. ஏன் நீங்களே முதலமைச்சரா இருந்தாலும் சரி 100% குற்றச்செயலை குறைத்து விட்டா செய்ய முடியாது. அப்படியா நம்ம ஒரு ஒரு விவாதத்துக்காக சவடான பேசலாம். அதான் நாட்டுல 100% குற்ற செயலை குறைக்க முடியாது. ஒண்ணு ரெண்டு நடக்கத்தான் செய்யணும். அதற்காக எப்படி வந்து ஒரு எதிர்க்கட்சிகள் எப்படி செயல்பட்டாங்க, எதிரி கட்சியாக செயல்பட்டார்கள். ஆக நாட்டுல என்ன சம்பவம் நடந்தாலும் உடனடியாக ஸ்டாலின் ஆட்சியை விலகணும், திராவிட மாடல் ஆட்சி லட்சணம் இதுதானான்னு சொல்லக்கூடியவர்களை இனி வரக்கூடிய கருத்தை கொஞ்சம் பரிசீலனை செய்யுங்க. இது மக்களுக்கு சொல்றோம். 2வது கவர்மெண்ட் கொஞ்சம் சுதாரிப்பா இருங்கிறோம். இது போன்ற சீட்டிங் பயிர்களையும் விட்டு வச்சிருக்கீங்க. 2011 அந்த நிகிதா வந்து இவ்வளவு டுபாங்கூர் வேலை பார்த்து வச்சிருக்காங்க. அரசாங்க பதவி தருவேன்னு சொல்லி, அது முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்குன்னு சொல்லி, அப்ப இருக்கக்கூடிய துணை முதல்வர் அந்த இவ்வளவு வேலை பார்த்து வச்சிருக்கு. அவங்கள ஒரு எஃப்ஐஆர் இருக்கு. அந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டியதானே? அன்னைக்கு பண்ணியிருந்தா அன்னைக்கு பிரச்சனை வந்திருக்குமா? ஆக திமுக ஆளக்கூடிய தமிழ்நாடு அரசும் உதாரிப்பா இருக்க. காவல்துறையால அந்த அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர், கடுமையான கெட்ட பேர்னு வைங்களேன். காவல்துறை வந்து ஏதோ கங்கணம் கட்டி செயல்படுற மாதிரி இருக்கு. ஆட்சியை சோழியை முடிச்சிடணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க என்னமோ தெரியல. எல்லா இடத்துலயும் பிரச்சனை தானே இருக்கிறது. இன்றைக்கு வந்து சிறப்பான ஒரு முடிவை சொல்லியிருக்காரு. எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கோர்ட்ல கலைச்சிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து முதலமைச்சருக்கு நிர்பந்தம் வருதா இல்லையா? ஆக இது எல்லாம் கவனித்துக் கொண்டு மக்கள் முடிவெடுக்க வேண்டும். அரசியல் களம் சூடு பிடித்து விட்டது. நாட்டுல என்ன சம்பவம் நடந்தாலும் கண்ணால் காதுல போய் நம்ம காதால் கேட்கறது போய்ங்கிற அளவுக்கு இருக்குது. அவதூறுகளும் குப்பைகளும் அள்ளி மலிவா வந்து கிடைக்குது. நாம் அன்னப்பறவையாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பேட்டின் வாயிலாக சொல்லிக் கொடுக்கிறேன். நீதா அவர்களுடைய மோசடி குறித்தும், திருமாறன் அவர்களுடைய கண்ணீர் கதை குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.